எதுக்காக இப்ப வந்திருக்க? ஏன்னா நீதான் என்னோட வாழ்க்கை. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது மோனா. அந்த காலம் எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. இப்ப நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி. ஆனா எப்பவுமே நீ என்னோட காதலி மோனா. நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே காதலிச்சோம். நினைச்சோம், ஆனா நடக்கலையே. நினைக்கிறது எல்லாம் தானே நடக்காது மோனா. தேவைன்னா நாமளே நடத்திக்கணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்க முடியும். உன் மனசை தொட்டு சொல்ல மோனா, நம்ம காதல் உண்மை இல்ல. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? வேலை செஞ்ச இந்த மாதிரி மறுபடியும் பேசாத. இங்க இருந்து போயிடு. நீ அனுபவிக்கிற வேதனையை பார்த்துட்டு போக வரல. அதுல இருந்து உன்னை காப்பாத்த வந்திருக்க. எப்படி? உன்னை என் கூட கூட்டிட்டு போக போற. நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் கண்ணை பார்த்து சொல்லு மோனா, நீ உண்மையிலேயே அவன் கூட சந்தோஷமா இருக்கியா? என் பேச்சை இப்போவாது கேளு. தயவு செஞ்சு என் கூட வந்துரு. எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிடலாம். என் புருஷன் யாருன்னு உனக்கு தெரியும்ல? ஒரு போலீஸ்காரர். அவரும் மனுஷன் தானே. அவர் ஒன்னும் கடவுள் இல்லையே. கடவுள் இல்ல, ஆனா அவர் ராட்சசன். ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? புத்தி கெட்டு காதலாது இதுன்னு தெரியற உன்ன வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் தான். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. ஊருக்குள்ள உனக்கு வேற பொண்ணுங்களே கிடைக்கலையா? அது எப்படி கல்யாணம் ஆன பொண்ணுங்களை தேடி பிடிச்சு காதலிக்கிறீங்க? அவங்க புருஷங்களை பத்தியோ இல்ல அவங்க குடும்பத்தை பத்தியோ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களாடா? அவ புருஷன் வந்து காப்பாத்துதான் அவளை நான் கூட்டு வந்தேன் சார். அப்படியா? எவன் வந்து காப்பாத்தான் பார்க்கலாம்டா. உன்னை எவடா வந்து காப்பாத்த போறா? அவர் எதுவும் செய்ய வேண்டாம், விட்டுருங்க சார் ப்ளீஸ். அப்படியா? விட்டுலாம். கான்ஸ்டபிள், அவனை விட்டுருங்க. கம் ஆன். வேற ஏதாவது செய்யணுமா மேடம்? எவ்வளவு பெரிய புறம்போக்கு. அவனை அடிச்ச உனக்கு வலிக்குதா? எப்பவாவது உன் புருஷனுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கியா? சர்மா சார், இவன் வீட்டுக்கு உடனே போன் பண்ணி இவன் இங்கதான் இருக்கான்னு சொல்லிடு. இப்பவே சொல்லட்டுமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லட்டுமா சார்? மொத்தமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல. கேட்டே, இவனுக்கு நீ கள்ளக்காதலையா? உன் புருஷன் பத்தலன்ட்டு இவன் கூட வந்துட்ட. நாளைக்கு இவனும் உனக்கு பத்தலனா எவன் கூட போவ? என் கூட வந்துருவியா? சொல்ல. பாரு, கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி மாஜி மந்திரியின் மகன் மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே பிரபல மாடல் அழகியை தனது துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். போலீஸ் தரப்பு விசாரணையில் இதற்கு சாட்சியே இல்லையாம். பப்ளிக் 500 பேருக்கு முன்னால கொலை பண்ணிருக்கான். போலீஸ் ஒத்துழைப்பால எந்த ஒரு சாட்சியுமே இல்லைன்னு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாட்சி சொல்ல வந்தவங்களையும் மிரட்டி இருக்காங்க. போலீஸ்காரங்களும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அவங்களை இப்படியே சும்மா விடக்கூடாது.
ம். இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்காக அந்த மினிஸ்டர் பையன் இன்னைக்கு பார்ட்டி தரான். அந்த பார்ட்டி எங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். கட்டாயமா போறோம். நியாயத்தை காப்பாத்தணும். வெல்லும். இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, பிரபல மாடல் அழகியின் கொலை வழக்கில் மாஜி மந்திரியின் மகனே குற்றவாளி. அதற்காக அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. இதுதான் எங்களின் தீர்ப்பு. எங்களது கூட்டத்தின் சட்டப்படி சத்தியத்தையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டுவோம். அதற்கு தீங்கு விளைவிப்பவர்களை அழித்தே தீருவோம். இந்த வாட்டி நம்ம கூட மனோஜ் செத்துப்போமா? வேண்டாம். இந்த மாதிரி ரிஸ்கான விஷயத்துல அவனை சேர்த்துக்கிறது அவ்வளவா நல்லதில்லை. இந்த விஷயத்துல இருந்து அவனை ஒதுக்கித்தான் வைக்கணும். வாங்க போலாம். ம் ம். யாரு யாரு இது? நீங்களா? நான் உங்க பொண்டாட்டிங்க. என்னையே இப்படி திருட்டுத்தனமா பாக்குறீங்க? உனக்கு தெரியாதுடி, நீ குளிக்கிறப்போ எவ்வளவு செக்ஸியா இருக்கு தெரியுமா? அது திருட்டுத்தனமா பாக்குறப்போ. ஒன் செகண்ட். ஹலோ, மார்னிங். எந்த பொண்ணு புருஷனை சீட் பண்ணவளா? ஹோ, அவளுக்கு என்ன பாவம் பார்த்துக்கிட்ட? ஒண்ணு பண்ணுங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடனே அனுப்பி வைங்க. இப்ப வரேன். என்ன போன? அது ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு புருஷனை விட்டுட்டு அவ லவ் பண்ண பையனோட ஓடி போயிட்டா. இப்பவும் செத்து போயிட்டானா? பாவம். அவ புருஷனோடைய சந்தோஷமா இருக்க முடியல, லவரோடைய சந்தோஷமா இருக்க முடியல. அதை விட நம்ம மூளையும் கெடுத்துக்கணும். ஹலோ சார். எஸ் சார். எஸ் சார். எனக்குன்னு வந்து வச்சிருக்கான் பாரு ஹெட் ஆபீசர். எனக்கு மூடு வரும்போது அவனுக்கும் வருது. சலோ, ஐ வில் கம் சூன்.
எஸ் சார். போக போக நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு. வாட் சார்? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. ஊருக்குள்ள நமக்கு நல்ல பேர் இருக்கு. போலீஸ்காரனாலே பொதுமக்களும் பத்திரிக்காரங்களும் கேவலமா பாக்குறாங்க. சார் நான் ஒண்ணு வெட்டியா உட்காந்துட்டு இருக்கல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்றீங்க. வீண் முயற்சி வேலைக்காகாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஏசிபி. பட் முயற்சி பண்ணாதானே சார் ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. குற்றவாளிகளை பத்தி நமக்கு சில க்ளூஸ் கிடைச்சிருக்குன்னு பிரஸுக்கும் மீடியாவுக்கும் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. குற்றவாளிங்க இதை பார்த்த உடனே கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க. அப்ப ராங் ஸ்டெப் எடுத்து வச்சு நிச்சயமா நம்ம கிட்ட மாட்டுவாங்க. யூ ஆர் ரைட். நீங்க சொன்ன மாதிரி மீடியாவுக்கும் பிரஸுக்கும் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்றேன். தன்யா, என்ன டாடி? இவர்தான் நான் சொன்ன ஏசிபி சேகர் வர்மா. இவதான் என் பொண்ணு Hi. தன்யா. ஹலோ. இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். யூ ப்ரெசென்ட் மிஸ்டர் சேகர் வர்மா. ஓகே சார். வாமா உள்ள போலாம். ஹாய். ஆமா நான் தான். பயந்துட்டியா? மனோஜ், நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கன்னு தெரியுமா? உனக்காக இதை விட பெரிய ரிஸ்க் கூட எடுப்பேன். என் பேச்சு கேளு ப்ளீஸ். முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடு. போயிடுவேன். இப்பதானே வந்தேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு பேசிட்டு லவ் பண்ணிட்டு டூயட் பாடிட்டு அதுக்கப்புறம் வேணா இங்க இருந்து போயிடுறேன். உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசுவாங்களா? மோனா, ஏன் மோனா டென்ஷன் ஆகுற? ஓ, இதான் உன் ப்ராப்ளமா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இது எப்படி இருக்கு பாத்தியா? ஏய் மனோஜ், என்ன இது? இதுவா? போட்டோ சேஞ்ச் பண்ண. இதானே உண்மை? நீ போட்டோவை மாத்தின மாதிரி ஈஸியா என்னால புருஷனை மாத்த முடியாது. உனக்கு கல்யாணம் ஆனதுனால நீ என் காதலி இல்லைன்னு ஆயிடாது. எனக்கு நல்லா தெரியும். எப்பவும் நீ என்ன காதலிப்ப மோனா. உனக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போயிடுச்சு. உன் மேல உள்ள பைத்தியம். சொல்றது கேளு, இங்க இருந்து வெளியே போயிடு. இப்ப என் புருஷன் வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. வந்தா வரட்டும். ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரியட்டும். உனக்கு அவனா இல்ல நானானு. இன்னும் நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ கூட என்ன வேதனைப்படுத்துறிய மனோஜ். கல்யாணம் ஆனதுல இருந்து நீ ரொம்ப வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கல மோனா. அவன் உன்னை அடிக்கிறானா? சொல்லு மோனா. He is a sadist. He is a pervert. அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா வார்த்தையால மனசு காயப்படுத்துறான். ரொம்ப கேவலமா நடந்துக்கிறான். வெளியே உள்ள டென்ஷனை தீர்த்துக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறான். என்னைக்காவது மாறுவான்னு ரொம்ப எதிர்பார்த்து இன்னும் நடக்கல. இன்னும் எதுக்காக நீ பொறுத்துட்டு இருக்க? மோனா, நீ என் கூட வந்துரு. உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுற. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருப்ப. என்னால முடியாது மனோஜ். எனக்காவது அவ மாறிடுவாங்கிற நம்பிக்கையில தான் வாழற. அது நிச்சயம் நடக்கணும். என்ன மோனா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. மோனா, இப்ப நீ இந்த முடிவு எடுக்கலனா அப்புறம் உன் வாழ்க்கை முழுக்க நரக வேதனை தான். மோனா, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூட வந்துரு. சொன்னா கேளு. என்னால முடியாது மனோஜ், நீ போயிடு. மனோஜ், அவர் வந்துட்டாரு. நீங்க இருந்து போயிடு ப்ளீஸ். மோனா, உன் புருஷனுக்கு நீ வேணா பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். உனக்கு கை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அவனுக்காக என்ன துரத்து நின்னா நீ இப்படியே தான் இருக்கணும். இப்பவே இவன் தேவையில்லைங்கிற முடிவை நீ எடுக்கணும். அப்பதான் நீ நிம்மதியா வாழலாம். இங்க பாரு மனோஜ், உனக்கு இருக்கிற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்ல. உனக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா உன் காதலுக்கு இருக்கு. மோனா, மோனா டார்லிங், ஹேய், இங்கதான் இருக்கியா?
அது எப்படி சமைக்கும் போது கூட அழகா இருக்க. சொல்லு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. மோனா, எதை எங்க வைக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. இத கூடவா நான் சொல்லி தரணும்? என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? முகம் வேற வேர்த்திருக்கு. ஒண்ணு இல்ல, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். கம். நான் உங்க பொண்டாட்டியா இல்ல காசுக்கு படுக்கிற ப்ராஸ்டியூட்டா? எப்படியோ நினைச்சிட்டு ஏன் கூட படுக்கிற வெக்கமால உனக்கு? இங்க இருந்து போயிடு. இனிமே உன் மூஞ்சிய கூட கிட்ட காட்டாத. எனக்கு எதுவுமே வேண்டாம், போயிடு. உன் கூட வாழ்றது ஒண்ணுதான், சாகிறது ஒண்ணுதான். இத்தனை நாள் நீ கொடுத்த சித்திரவதை எல்லாம் போதும். இனிமே என்னால வாழ முடியாது. டென்ஷன் ஆகுது. என்ன பத்தி கோவம் வருதுல? இந்த என்ன சுட்டு கொண்டு எனக்கு தெரியும் நீ என்ன சுட மாட்டே. அந்த புருஷனாச்சே. டேய், இது என்ன டீ கடையா இல்ல வீடா? டேய், கொஞ்ச நேரம் இருடா. டேய், யாரா சேனல் மாத்துனது? மனுஷனை நிம்மதியா டிவி பார்க்க விடுங்கடா. 13 साल से कर रहे हैं प्रसून, तो आज वो बस ये उम्मीद लेकर गए हैं कि अच्छा दिन जाएगा। खास बात ये है प्रसून कि हमने हर बार देखा था कि उन्होंने नीली शर्ट को चुना। எஸ். டேய், நியூஸ் வைடா. நியூஸ் இல்ல ஒண்ணு இல்ல, மாடல்ஸ்க்குலாம் மார்க் போட்டுட்டு இருக்க. ஃபேஷன் டிவியை பார்த்து நல்ல ப்ரோகிராம் பார்த்தா பிடிக்காதே. தற்பொழுது கிடைத்த முக்கிய செய்திகள். சமீப காலமாக நகரத்தில் நடந்த கொலைகளை பற்றிய தகவல் கிடைத்துள்ளது. இதுவரை மர்மமான முறையில் பல கொலைகள் நடந்தது. அதை பற்றிய தகவல் இதுவரை போலீசாருக்கு கிடைக்காமல் இருந்தது. இந்த கொலைகள் காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது. ஏசிபி சேகர் வர்மாவின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இதுவரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கொலைகாரர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று ஏசிபி சென்ற பேட்டியில் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது கொலைகாரர்கள் படித்தவர்கள் என்றும் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸாக தான் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அது தவிர பல தடயங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் கொலைகாரர்களை கூடிய விரைவில் பிடித்து விடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். இது தவிர தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு ரகசிய விசாரணையும் நடந்து வருகிறது. ஆனால் அது யார் தலைமையில் என்றும் தற்போது அவர்கள் என்ன செய்து வருகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை. கொலைகாரர்களை வெகு விரைவில் பிடித்து விடுவோம் என்று நமது முதல்வர் தெரிவித்துள்ளார். 4 பேர் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்காங்க. அப்படி என்ன மேட்டர் இந்த நியூஸ்ல? என்னாச்சு? ஏன் இந்த நியூஸை பார்த்து இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அதான் பார்க்கலான்னு வந்தோம். அவ்வளவுதான். வாடா வாடா.
என்னாச்சு உங்களுக்கு? மோனா, மனோஜ், இதுக்கு மேல என்னால இவன் கூட வாழ முடியாது. தயவு செஞ்சு ராத்திரி 12:30 மணிக்கு எங்க வீட்டு தெருமுனைக்கு வந்துரு. 12:30 மணிக்கா? ஆமா மனோஜ், ப்ளீஸ். இவ்வளவு அவசரமா முடிவெடுக்கிற அளவுக்கு என்னாச்சு மோனா? இல்ல மனோஜ், என்னால முடியல. இனி வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன் கூட தான். சரி, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் மனோஜ், ப்ளீஸ். நான் கண்டிப்பா வருவேன். ஓகே, பாய். மனோஜ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத மோனா. வேகமா போ. மனோஜ், மனோஜ், ஸ்டாப். ஏய், நில்றா. மனோஜ், அவன் பார்த்துட்டான் போல இருக்கு. நீ இங்கே இரு. மனோஜ், மே ஐ ஹெல்ப் யூ, ரைட்? எஸ் சார், கரெக்ட். நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. எங்க போற? யார் அந்த பொண்ணு? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? எஸ் சார். கும்முன்னு இருக்கா. போலீஸ்கார முன்னாடியே தட்டிட்டு போறியாடா? போ, நல்லா என்ஜாய் பண்ணு. ஏன்னா இப்போ நான் அதுக்கு தான் போறேன். போ, ஃபிகர் பறந்துட போகுது. போ. சொங்கி மாதிரி இருக்கிறவனுக்குலாம் சும்மா தொலைன்னு ஃபிகர் கிடைக்கலாம். உன் வீடு வந்துருச்சு. அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா நீ? பாய். பாய்டா. ஏய், ஜாக்கிரதை. Come on, darling. Hey. சரி, ஆரம்பிக்கலாமா? மோனா, 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 எங்க இருக்க மோனா? வாடி வாடி நத்துக்கட்ட உன் புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்ட. மோனா, மோனா டார்லிங், ஏண்டி என்ன டென்ஷன் பண்ற? எங்க இருக்க மோனா டார்லிங்? எங்க போன? சேகர், உன்னை விட்டு போயிட்டானா? ஓடி போயிட்டா, ரொம்ப தூரம் போயிட்டா.
என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா. என் பொண்டாட்டி மனோஜ், டேய் மனோஜ், நல்லா என்ஜாய் பண்ணது நானே சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா அது என் பொண்டாட்டில. நல்ல தாண்ட பண்ணிருக்க. நான் அவனுக்கு நல்ல புருஷனா நடந்துக்கல. நல்லதான் பண்ணிருக்க. என்னது நான் ஏன் இப்படி நல்ல மாதிரி பேசுறேன்? மனோஜ், நான் உங்களை விட மாட்டேன்டா. நோ என்ட்ரி கூட என்னோட என்ட்ரியா மாத்திரவனா? வந்து என் பின்னாலேயே சொருக்கிட்டியடா. May I help you? May I help you? போர்டு நல்லா தான் இருக்கு. எனக்கு எங்கடா ஹெல்ப் பண்ணீங்க? மோனா, மோனா, மோனா! ஏய், நீ பண்ற அலும்பு தாங்கலடா. மச்சான், என்னடா சொன்ன நீ? எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க நீ. என்னடா லைட் எரியுது? மனோஜ் ஊருக்கு போற அவசரத்துல லாக் பண்ண கூட மறந்துட்டான் பாரு. வேற யாராவது உள்ள இருப்பாங்களா? என்னடா அது? என்ன? Good evening. Surprise. 1 minute. இதோ வரேன். நீங்க எதிர்பார்க்கல நான் இப்படி வருவேன்னு. அது சரி, உங்க 4 பேர்ல இந்த கொலையெல்லாம் செய்யறது யாரு? என்ன கொலை சார்? சரி, அது போட்டோம். இன்னொரு மேட்ரு, மனோஜ் எங்கப்பா? அவன் ஊருக்கு போயிருக்கான். அவன் ஏன்டா அவனோட என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போனா? அது எங்ககிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பெரிய பருப்பு மாதிரி பேசுற. மேய ஹெல்ப்ல இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் செய்வீங்களா? இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஆமா. ஆனா இதுக்கு இருக்கே. மனோஜ பத்தி ஏதாவது டீடைல்ஸ் இருக்கான்னு உங்க ஆபீஸ் எல்லாம் தேடினேன். அப்ப இந்த ஃபைல் என் கையில கிடைச்சது. இருந்தாலும் உங்க தைரியத்தை பாராட்டியே ஆகணும்டா. என் பக்கத்திலேயே இருந்துகிட்டு, என் கண்ணு முன்னாடியே சுத்திட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணிருக்கீங்களே. ஐயோ ஐயோ,
சொல்லுங்கடா மனோஜிக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. பேச போறீங்களா இல்லையா? அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. தெரியாது. இப்ப தெரிய வைக்கிறேன். எங்களை எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கவே முடியாது. உண்மையை வர வைக்கத்தானடா நாங்க இங்க இருக்கோம். நீ பெரிய தப்பு பண்ற, நிச்சயமா இதுக்கு அனுபவிப்ப. ஆஹா, அப்படியா? தப்பு 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 தப்புதான். இவ்வளவு நேரம் உங்களை பேச விட்டுட்டு நான் பேசாம இருந்தால அது ஏன் தப்புதான். உங்களை சொல்லுங்கடா. எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டியா? நாங்க உண்மையை சொல்றோம். சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது. பண்ணிட்டு நாடகமாட ஆடுறீங்க. உன்னைய எப்படி வர வைக்கிறேன்னு பாடுறா. நீ எவ்வளவு அடிச்சாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது ரொம்ப தைரியமா இருக்கு சார். டசன்ட் மேட்டர். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. தைரியமா நீ மனோஜ கல்யாணமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரி அங்கிள். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்ல? என் லாயர் கிட்ட சொல்லி இமிடியேட்டா அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். அங்கிள், டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்கே இருக்கலாமா? இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கலாமா? நீங்க இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். ஒருவேளை நாங்க இங்க இருக்கிறது ஷேகருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அந்த ஏசிபியால உங்களை எதுவும் செய்ய முடியாது. தேங்க்யூ அங்கிள். நீங்க பண்ற இந்த உதவிக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னே தெரியல. எதுக்குமா அதெல்லாம்? நீயும் என் பொண்ணு மாதிரியே இருக்க. சரி, அவ எங்க? அதோ அவ ரூம்ல தான் இருக்கா. வாங்க. சரி, போய் பார்க்கலாம். வாங்க. இவன் இங்க தனியா உட்காந்துருக்கா? போனா ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? என்ன பயப்படுறியா? சாரி மோனா, திடீர்னு உன் லைஃப்ல நுழைஞ்சு உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல. ஐயோ மனோஜ், அப்படிலாம் பேசாத. நான் உன்னை நினைச்சுதான் பயப்படுறேன். என்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு வந்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்தே என் லைஃப்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனோஜ். என்ன சொல்ற மோனா?
என்ன நினைச்சு எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுற? உன் பிரிவால நான் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்பதான் எனக்கு என் சந்தோஷம் திரும்பவும் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனா சேகரை மறந்துட்டியே, அவன் நம்ம 2 பேரையும் வாழ விட மாட்டான். தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ நம்ம ஒரு தடவை பிரிஞ்சிட்டோம். ஆனா இனிமே அந்த சேகர் என்ன பண்ணாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. இதை எதிர்த்து எவ்வளவு பெரிய விளைவுகள் வந்தாலும் அதை சமாளிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா சேகர் நினைச்சா மோனா, தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், போதுமா?
ஹாப்பி பர்த்டே மோனா. தேங்க்யூ. என் பர்த்டே இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா மனோஜ்? ம். எதுக்காக? சீக்கிரம் வந்து கேக்கை கட் பண்ணு. குயிக்.
சலோ என்னை விட்டு ஓடி போக முடியுமா மோனா முடியுமா மை டார்லிங் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்ததுடா சொல்லும் நான் பெட்டரா இல்ல அவ பெட்டரா அங்கேயே வரேன் உத்தரவின்றி உள்ளே வா எனக்கு எதுக்கடி உத்தரவு நான் தான் உன் புருஷனாச்சே ஏன் உன அங்கேயே நிக்கிற கிட்டவா பயமா பயப்படாத நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் இவ்வளவு சொல்றல நான் உன் புருஷமா இன்னும் நம்பலையா ஐயோ ஹே மோனா I really missed you செல்லம் உன் முடியோட வாசம் மோனா மோனா எங்க இருக்க ஏண்டி வைக்கப்படுற நான் உன் புருஷன்டி உன் புருஷன் எங்க இருக்க மோனா நான் இங்க இருக்கேன் டார்லிங் சீக்கிரம் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல சீக்கிரம் உன் இடுப்பு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா நீயா சர்ப்ரைஸ் ஷாக்கியா நான் இங்க வருவேன் எதிர்பார்க்கல அதான் சர்ப்ரைஸ் இல்ல மோனா வேண்டாம் சேகர் கோவம் வருத்தல உன் பொண்டாட்டி தொட்டுட்டானே ஓ சாரி நம்ம பொண்டாட்டி நம்ம தான் இப்ப ஜாயின் ஆயிட்டோம்ல கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கடா இல்ல பிபி ஏறிடும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படிதான் கோவப்பட்டாங்க அடடடடா வந்த விஷயத்த சொல்ல மறந்து போயிட்டேன் அந்த 4 பேரும் என்கிட்ட தான் இருக்காங்க அவங்க எல்லாம் கொலைகாரங்க நான் தான் கண்டுபிடிச்சேன் என்ன அவங்க கொலைகாரங்களா இம்பாசிபிள் பொய் சொல்லும்போது கூட இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கேடா அது சரி இப்ப மேட்டர் என்னன்னா இந்த கொலைகளுக்கும் உங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்கு இல்ல நீ சொல்றது எல்லாமே போய் அவங்க 4 பேரும் அப்படிப்பட்டவங்க கிடையாது இதே டயலாக் தான் அவனுங்களும் விட்டானுங்க அவனுங்க உதவியோடதும் நீங்க பொண்டாட்டியை தள்ளிட்டு வந்தாங்க இல்ல இதுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படியா சரி இப்ப நீ என்ன சொல்ல வர அதாவது நீங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கீங்க ஆனா அவங்கள பத்தி உனக்கு தெரியாது உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியாது அப்படித்தானே யா நான் இப்ப நினைச்சாலும் உன்னை சுடுவேன் சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் இதயம் முன்ன சுட மாட்டேன்டா அது ஏன் ஸ்டைல் இல்லடா இப்ப மேட்டர் என்னன்னா நீ எப்படி என் பொண்டாட்டியை தள்ளிட்டு வந்தியோ அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்து விட்டுரு இது இன்டர்வல் இல்ல கிளைமேக்ஸ் ரக்கனா இத நீ செய்யணும் இல்ல உன் 4 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பொண்டாட்டி ஓ இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது நீங்க தானோ உங்களை பார்த்தது நல்லதா போச்சு இல்ல உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன் இது சரியாவா இருக்கு பை தி வே என்னோட பேரு சேகர் வர்மா ஏசிபி அப்ப என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் என் பேர் ராம் மோகன் பவர்ஃபுல் ஸ்டேட் மினிஸ்டர் என் மேல எத்தனை கேஸ் போட்டாலும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டுற ஒரே மினிஸ்டர் ஏன் எதிரிலே இப்படி குதிக்கிற நான் இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல மிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் நான் பார்க்க வந்தது என் பொண்டாட்டிய உன்னை நான் போடாம இருக்கணும்னா இப்பவே அவளை மறந்துடு மிரட்டிட்டு போடுறதுதான் உங்க ஸ்டைல் எடுத்த உடனே போடுறதுதான் என் ஸ்டைல் குட் பை அங்கிள் அவன் திடீர்னு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இந்த மாதிரி எத்தனையோ புறம்போக்க நான் பார்த்திருக்கேன் கொலைக்கிறனா இங்க என்னைக்குமே கடிக்காதுமா ஏன் ஆளுங்க இந்த வீட்டை சுத்தி காவல் இருப்பாங்க ஒரு ஈ காக்கா கூட நுழைய முடியாது சரியா சேகர் வர்மா வீட்டுக்கு வந்து மிரட்டினதை பார்த்தா எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவன் நம்மள உயிரோட விட மாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு முன்னாடியே தெரியும் எப்படியும் நமக்கு ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும் நாம வேற யார்கிட்டயாவது வேணா இதை பத்தி பேசலாமா வேண்டாம் இந்த கேஸ்ல சுவாமி அங்கிள் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு
சேகருக்கு தெரிஞ்ச அந்த 4 பேரையும் கொன்னுடுவாரு. கேட்டா என்கவுண்டர்னு வா. டோன்ட் ஃபர்கெட், அவன்கிட்ட 4 பேருக்கும் எதிரா பலமான சாட்சிகள் இருக்கு. அப்ப இப்ப என்னதான் பண்றது? வர்மாவை பத்தியும் அவனோட கேரக்டரை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். He is bloody sadist. மனோஜ் அவன் தோத்துட்டோமேங்கிற டார்ச்சர்ல இப்ப இருக்கான். சோ அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்ப எதுவுமே செய்ய முடியாதா? Why not? ஒரு ஐடியா. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ரகுபதி, ராகவா, ராஜாராம் இந்த 4 பேர் நமக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க ஆபத்துல இருக்கும்போது நாம தான் அவங்களை காப்பாத்தணும். சேகர் வர்மாக்கு நல்ல பாடம் கத்தரணும். சேகர் வர்மா, சேகர் வர்மா, சேகர் வர்மா. நாம அங்க போறோம். வாங்க. வேண்டும் வேண்டும் ரகுபதி, ராகவா, ராஜாராம். வேண்டும் வேண்டும். சரி சரி, அமைதியா இருங்க. அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கமெண்ட்ல கேளுங்க. சார் வந்துட்டார். கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. என்ன பிரச்சனை? இப்ப எதுக்காக எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சார், இந்த ரகுபதி, ராகவா, ராஜாராம் இந்த 4 பேர் நிரபராதிங்க சார். இந்த ஏசிபி சேகர் வர்மா அவங்கள கிட்னாப் பண்ணி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு சார். அவங்க ரொம்ப நல்லவங்க சார். அவங்களை ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். ஓகே ஓகே, உங்க ஆதங்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த டீடைல்ஸும் இது வரைக்கும் எனக்கு வரலையே. சொல்றது உண்மையா இருக்கலாம். ஐசி. இல்ல சார். ஓகே அமைதியா அமைதியா இருங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நான் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது? சார், மினிஸ்டருக்கு கூட இதை பத்தி தெரியும் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஓகே, உங்களை மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்ய தான் நாங்க இருக்கோம். உங்களுக்காக நான் இப்பவே அந்த சேகர் வர்மா கிட்ட பேசுறேன். எஸ் சார். மிஸ்டர் சேகர் வர்மா, அந்த 4 பேரும் எங்க இருக்காங்க? எந்த 4 பேர் சார்? ஓவரா பண்ணாத வர்மா. டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். ரகுபதி, ராகவா, ராஜாராம். அந்த 4 பேர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் திஸ் நான்சென்ஸ். ஆனா சார், நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. அண்டர்ஸ்டாண்ட்? டு வாட் ஐ சே. தட்ஸ் ஆல். நமது கோரிக்கையை ஓகே ஓகே. கமிஷனர், கமிஷனர், நமது கோரிக்கையை ஏற்ற கமிஷனர், நமது கோரிக்கையை ஏற்ற கமிஷனர், நமது கோரிக்கையை ஏற்ற கமிஷனர். ரகுபதி, ராகவ, ராஜாராம் வாங்க சீக்கிரம். வாங்கடா. உங்களுக்கு வச்சிருக்கடா. போடா. போ. உட்காருங்க. விசாரணையை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு இருக்கும் இந்த 4 பேரும் ரகுபதி, ராகவ, ராஜாராம் என்ற நல்ல பெயரை வைத்துக் கொண்டு சமுதாயத்தில் பல கொலைகளை செய்து வருகிறார்கள். போலீசாரிடம் இருந்து இதுவரை மறைந்து வாழ்ந்த இவர்கள் இன்றுதான் பிடிபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் செய்துள்ள கொலைகள்
ஒன்றல்ல இரண்டல்ல யுவரான பல கொலைகளை செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை ஏற்கனவே கோட்டார் முன் சமர்ப்பித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட கொலைகாரர்கள் சமுதாயத்தில் நடமாட விடக்கூடாது. இவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு கோட்டாரை தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் யுவரான. உங்க தரப்புல வாதாட வக்கீல் இருக்காங்களா? இல்லை யுவரான, எங்களுக்கு நாங்களே வாதாட விரும்புறோம். ப்ரோசீட். நாங்க எங்க குற்றத்தை ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த தப்ப நாங்க ஏன் செஞ்சோம் நீங்க தெரிஞ்சுக்கணும். யுவரான, ஆசையா வளர்த்த என் தங்கச்சிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் அவ கல்யாணத்துக்காகவே செலவு பண்ணேன். ஆனா மாப்பிள்ளைக்கு வண்டி மட்டும் வாங்கி கொடுக்க முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக அவ மாமனாரும் மாமியாரும் அவளை தினமும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவளை பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சிட்டாங்க. அதனால அன்னைக்கு நான் முடிவு செஞ்சேன், என் தங்கச்சிக்கு நடந்த அந்த கொடுமை இனி இந்த உலகத்துல யாருக்கும் நடக்க கூடாதுன்னு. ஒரு விஷயம் எனக்கு புரியல யுவரானர். கருப்பு கவுன் போட்டுக்கிட்டு எங்க கிட்ட பகவத்கீதை மேல சத்தியம் வாங்குறீங்க. ஆனா இதே கோர்ட்ல வாய் கூசாம எல்லாரும் போய் சொல்றாங்க. அந்த மாதிரி வக்கீல் வாதத்தால உண்மையான குற்றவாளி தப்பிக்கிறான். அது உங்களுக்கே தெரியும் யுவரானர். அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு வேற யார் தண்டனை கொடுப்பா? வாய்தா வாய்தான்னு வருஷ கணக்கா நாங்க வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தா எங்க வேலையெல்லாம் யார் பாக்குறது? அதனால தான் நியாயத்தை நிலநாட்ட நாங்க இப்படி செஞ்சோம். அற்புதம் யுவரான. நியாயத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க கொலை செஞ்சேன்னு சொல்றது நியாயமாயிடுமா? அப்புறம் எதுக்காக இந்த கோர்ட்டு, வக்கீல், நீதிபதி, போலீஸ் எல்லாம்? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த கொலைகாரங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா நியாயம் சொத்து போயிடும் யுவரானர். தட்ஸ் ஆல் யுவரானர். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இந்த கூண்டுல வந்து சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி மாஜி மந்திரியோட பையன் மாடல் அழகே இருந்த என் அக்காவை பொதுமக்கள் முன்னாடி சுட்டு கொல்லுட்டான். ஆனா போலீஸ் அந்த கேஸையே பொய்யாக்கிடுச்சு. அதுக்காக அந்த ஏசிபி கிட்ட நான் எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா அதை அவன் மதிக்கவே இல்ல. அந்த ஏசிபி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினானே தவிர என் பக்கம் இருக்க நியாயத்தை யாருமே பார்க்கல. நான் கத்துனேன், நியாயத்துக்காக கதறினேன். ஆனா யாருமே கேட்கல. அப்பதான் இந்த 4 பேரும் அந்த மந்திரியோட மகனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. இவங்க பண்ணது தப்பே இல்ல. இவங்க கொலைகாரங்க இல்ல. நீதியை காப்பாத்த வந்த மறு உருவம். ஆர்டர், ஆர்டர். சார், நான் உங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கூண்டுல வந்து சொல்லுங்க. வணக்கம் சார். என் பேர் கிஷோர், கிஷோர் சௌத்ரி. என்னோட மனைவி பேரு ஷீலா. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. அப்ப எனக்கு அவ்வளவு வசதி கிடையாது. கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சு படிப்படியா உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன். லட்சமா பணம் சம்பாதிச்சேன் சார். காரு பங்களான்னு சந்தோஷமா இருந்தேன் சார். ஆனா என்ன பிரயோஜனம்? என் மனைவி ஷீலா இந்த சிட்டில பெரிய தாதா கூட கள்ள தொடர்பு வச்சிருந்தா சார். நான் அவளை எவ்வளவு கண்டிச்சேன். அதுக்கு அவ என்ன கொலை செய்யவே முயற்சி செஞ்சா சார். எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு சார். அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். அப்ப இந்த 4 பேர் தான் என் உயிரை காப்பாத்துறாங்க. என் பொண்டாட்டி ஷீலாவை கொலை பண்ணி எனக்கு புது வாழ்க்கை கொடுத்தாங்க. இந்த 4 பேரும் சத்தியமா கொலைகாரங்க இல்ல சார். எங்களை மாதிரி ஆளுங்களை காப்பாற்ற வந்த கடவுள் சார். இந்த நல்லவங்க தண்டிக்கப்படவே கூடாது. அவங்களை விடுதலை செய்யுங்க சார். இந்த கேஸில் அனைத்து சாட்சிகளையும் விசாரித்த பிறகு இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. நியாயத்தை காப்பாற்ற இவர்கள் செய்த செயல் சட்டத்திற்கு புறம்பானது. இவர்களின் எண்ணத்தை வைத்து இவர்கள் செய்த குற்றத்திற்காக இந்த இளைஞர்கள் 4 பேர்களுக்கும் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அடுத்து மோனா சேகரின் விவாகரத்து வழக்கு. இந்த அநியாயம் எங்க நடக்கும் யுவரானர்? அதோ என் வைஃப் பக்கத்துல உட்கார்ந்திருக்கானே அந்த மனோஜ், அவன் நான் இல்லாதப்போ என் பொண்டாட்டியோட மனசு கலைக்க பார்த்தா அவனுக்கு 2 வாட்டி வாங்கி கொடுத்தேன். ஆனா அப்பவும் அவன் திருந்தல. என் பொண்டாட்டியும் அவன் பேச்சு கேட்டு மயங்கிட்டான். ஏதேதோ சொல்லி நான் இல்லாத நேரத்துல அவனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். அவனை அப்படியே விட்டுடலாமா? 2 நாளா தேடி அவங்களை கண்டுபிடிச்சேன். அப்பவும் நான் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்களை மன்னிச்சு விட்டேன். இவன் சொல்றதுல போய் யுவரானர். தயவு செஞ்சு நீங்க கூண்டுக்கு வந்து சொல்லுங்க.
சொல்றது எல்லாமே அப்பட்டமான போய். உண்மையை சொல்லணும்னா அவன் ஒரு மனுஷனே இல்ல, காம வெறி பிடிச்ச மிருகம். அந்த விஷயம் என் ஒருத்திய தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதுவும் ஏன்னா அவன் பொண்டாட்டியா ஆனதுனால. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மிருகத்தை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அன்னையில இருந்து இத்தனை மாசம் ஒரு தடவை கூட என் உணர்ச்சியை புரிஞ்சுக்கல. கட்டில பொண்டாட்டி என்ன பார்க்கல யோரான. இந்த மிருகம் எப்பவோ அவன் காமத்தை தீர்த்துக்கதான் என்ன பயன்படுத்தினா. பொண்டாட்டிக்கான அர்த்தம் இது வரைக்கும் அவனுக்கு தெரியல. நான் அவனோட சொந்த பொண்டாட்டி. ஆனா நான் குளிக்கும் போது அவன் திருட்டுத்தனமா பாப்பா. அவன் நினைக்கிறப்பெல்லாம் நான் படுக்கணும். இப்ப வேண்டான்னு கூட சொல்லக்கூடாதா? பகல் இல்ல ராத்திரி இல்ல, இவன் நினைக்கிறப்பெல்லாம் நான் படுக்கணும். ஏன் கூட படுக்கிறப்போ இன்னொருத்தைய நினைச்சிட்டு படுப்பா. அந்த அளவுக்கு கேவலமான ஜென்மம் இவ. என்னால இவ கூட இனிமே வாழ முடியாது. என்னால இவ கூட வாழ முடியாது யாரான. ஏசிபி சேகர் வர்மா 4 பேரை கிட்னாப் செய்ததற்காகவும் அவரது மனைவி மோனாவை இத்தனை காலம் கொடுமை செய்த குற்றத்திற்காகவும் பலாத்காரம் போன்ற கொடுமைகளை செய்த குற்றத்திற்காகவும் அவரை காவல்துறையிலிருந்து உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். அதைப் போலவே மோனாவிற்கும் சேகர் வர்மாவிற்கும் நீதிமன்றம் விவாகரத்து வழங்குகிறது. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க யுவரான. உங்க தீர்ப்பை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யாரையா என் விஷயத்துல தலையிடறதுக்கு? எனக்கு இல்ல, நான் அவளை இல்லாம பண்ணிடுறேன். போடா. ஆர்டர் ஆர்டர். அவனை பிடிங்க. முன்னாடி வராதீங்க. ஸ்டாப். நோ. யாராவது அவனை பிடிங்க. யாரும் நெருங்காதீங்க. Take him out. கோர்ட்டாரின் தீர்ப்பை அவமதித்ததற்காகவும் கோர்ட்டில் முறையற்று நடந்ததற்காகவும் மோனாவை கொலை செய்ய முயற்சி செய்ததற்காகவும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற காரணத்தினால் மனநோயாளி காப்பகத்தில் அவரை சேர்க்குமாறு உத்தரவிடுகிறேன். நன்னடத்தை காரணமாக இந்த 4 பேர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். வாங்கடா. மனோஜ், நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் நல்ல முடிவு எடுத்திருக்கா. குழந்தை உன்ன மாதிரியா இருக்காண்டா. குழந்தை பேர் என்னடா? ரகுபதி ராகவ ராஜாராம். டேய், நம்ம பேரா? இதுல என்ன ஸ்பெஷல்னா என் பையனும் உங்களை மாதிரியே வீரமா இருக்கணும் தான் இந்த பேரை வச்சிருக்கேன்.
ஒன்றை உன் கண்ணுக்குள்ளே வைத்தே